நரேந்திர மோடிக்கு கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹாரிசன் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது செஷல்ஸ் அரசு. செஷல்ஸ் நாட்டின் 50வது தேசிய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹாரிசன் என்ற விருதை வழங்கி கௌரவித்துள்ளார் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனி. கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹாரிசன் என்பது செஷல்ஸ் அரசு வழங்கும் முக்கியமான சர்வதேச விருதாகும். கடல் வளங்களை பாதுகாப்பது, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக செயல்படும் உலக தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கடல் வளங்களை பாதுகாக்கும் பிரதமர் மோடியின் முயற்சிகளையும் அவரது பசுமை சார்ந்த தொலைநோக்கு பார்வையையும் பாராட்டும் விதமாக இந்த விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி, இது தனக்கு மட்டுமல்ல, இதனை பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொண்டு போராடும் அனைத்து நாடுகளுக்கும், ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் சமர்ப்பிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட பதிவில், எனக்கு கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹாரிசன் என்ற கௌரவ பட்டத்தை வழங்கிய செஷல்ஸ் அரசுக்கும், குறிப்பாக அதிபர் ஹெர்மனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இந்த உயரிய கௌரவத்தை பணிவுடனும் பெருமையுடனும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் எதிர்கால தலைமுறைக்கான பொறுப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருதும் உலக நாடுகளுக்கும் இந்த விருதை அர்ப்பணிக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். உலகை மேலும் பசுமையானதாக மாற்ற தேவையான அனைத்தையும் செய்ய இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.